ஹாய், இது என்னுடைய செகண்ட் பர்ச்சேஸ். நம்ம பை மோட்டில் நான் வாங்கின ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஷாப்பிங் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அண்டு நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக இந்த வீடியோவில் என்னோடய ஆர்டரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது என்னோடய ஆர்டர் ஸ்டேட்டஸை நான் அதாவது நான் எப்படி ஆர்டர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு இல்லை ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் எண்ட் வரைக்கும் இருக்கும். நான் எப்படி அதை ஆர்டர் பண்ணேன், நான் எப்படி அதை வந்து ட்ராக்கிங் அண்ட் என்னோடய ப்ராடக்ட் ரிசீவ் ஆனது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் கிளியராகவே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி அழகாக கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்களும் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆப்ஷனை செக் பண்ணி எல்லாம் என்னென்ன நமக்கு தேவை. இப்போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதில் எனக்கு எதாவது தேவைப்படுதா, எனக்கு சன்னா மசாலா தேவைப்படும், அந்த மாதிரி எனக்கு பெருங்காயத்தூள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நான் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த பெருங்காயத்தூள் ரெசஃபிட்டேட் தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு 2 வேணும். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களாம் பல்காக நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா 2 அப்படி போட்டிங்கன்னா 2 வந்து ஆட் ஆகிடும். இந்த வியூ கார்ட்டில் வந்து 2 ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ ஏதாவது மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும், சேமியா அந்த மாதிரி ஏதோ கப் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். பாயசம், சேமியா, இந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று, இல்லை நீங்கள் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். ஓகேவா? மைனஸ் கொடுத்தா அது போயிடும், ப்ளஸ் கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன வரகு சேமியாவில் 1, 2, 3 கூட நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 3 தேவைப்படும், நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், பேக்கரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ட்ரிங்க், இந்த போன்வீட்டா, ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவை, காம்ப்ளான், ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அண்டு டீ எல்லாமே இருக்குது. யாருக்கு டீ வேணும், க்ரீன் டீ விரும்புகிறவங்க க்ரீன் டீ எடுத்துக்கலாம். டீ பேக்ஸ் இருக்குது. டீ பேக்ஸுன்றது பார்த்திங்கன்னா டிப் பண்ணி யூஸ் பண்ணுறது. இத்தனை டீ பேக்ஸு 10 பேக்ஸுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதில் பவுடர் கூட சில பேர் வந்து பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. பவுடர்னால் வந்து நம்ம நிறைய நாளில் யூஸ் பண்ணிக்கலாம். டீ பேக்ஸுன்றது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டீ பேக்ஸ் வரைக்கும் தான் அங்கே யூஸ் ஆகும். அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அது சில பேருக்கு டீ போட்டு குடிக்கிறது பதிலாக டீ பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லஸ்ஸி, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வேணுமோ நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரீன் டீ செலக்ட் பண்ணலான் இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதில் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து க்ரீன் டீன்னு போட்டிங்கன்னா க்ரீன் டீன்னு போட்டிங்கன்னா லீவ்ஸுன்னு போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். ஸோ வந்துருச்சா, க்ரீன் டீ லீவ்ஸுன்னு போட்டோன்னே வந்துருச்சா. ஸோ டீ லீவ்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து இந்த டெட்லி க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 கிராம்ஸும் இருக்குது, இல்லை வந்து 10 நம்பர்ஸ்ன்றது டீ பேக்ஸ். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லீவ்ஸ் தான் வேணுமா, இல்லை இந்த மாதிரி எது வேணுமோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ, என்ன பிராண்டு வேணும் அப்படின்றத நம்ம சில பேர் லிப்டன் எடுப்பாங்க, சில பேர் ஹனி ஃப்ளேவர் எடுப்பாங்க, ஏவிடி, என்ன வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து இந்த 100 கிராம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பேக் போயிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிராண்டே இங்கே இருக்கும். நமக்கு என்ன பிராண்ட் வேணும், ஆச்சி பிராண்டு வேணும் அப்படின்னா ஆச்சியில் எல்லாமே இருக்கும். ஆச்சியில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். கிளியராக? ஸோ அதே மாதிரி ஹல்திராம்ஸ் வந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஹல்திராம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹல்திராம்ஸில் நிறைய பேர் வந்து ஹல்திராம்ஸ் ஃப்ளேவர் நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ ஹல்திராம்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து
ஆர்டர் பண்ணுறது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையானதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது ஒன்று வேணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்பாலஜிஸ், அடிஷ்னல் குவான்டிட்டி இல்லை இதை போட்டிருக்கு பாருங்கள். அடிஷ்னல் குவான்டிட்டி கரண்ட்லி அன்அவைலபிள் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி சில இது இப்படி போட்டாங்கன்னா அதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது, அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டாம், ஸ்டாக் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒன்று போதும் அப்படின்னு இந்த ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்போ அடுத்த தடவை வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து வியூ கார்ட்டுக்கு போகும். ஸோ நான் என்னோடய ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு அதில் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது டெலிவரி அட்ரஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் வேறு அட்ரஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து January 16 அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து January 16 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அமௌண்ட்டு ப்ளஸ் நம்மளுடைய டெலிவரி சார்ஜஸ். ஸோ மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1091 தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிற அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது டெலிவரி பேமெண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது பேமெண்ட்டுக்கு நம்மளை வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணிக்கலாம், ஃபோன்பே பண்ணிக்கலாம், அண்டு யூபிஐயில் நீங்கள் கூகுள் பே யூபிஐடி போட்டு பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அது காட்டும், கார்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிபே தான் எடுக்கிறேன். நான் ஜிபே எடுக்கிறேன். நான் ஜிபேக்கு போய் அது எனக்கு ஒருவேளை பிளாக் ஸ்க்ரீனாக ஷோ ஆகுதான்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், பேமெண்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் தான் நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். என்னோடய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஆர்டர் கூடிய சம்மரி. ஸோ நான் வந்து என்னோடய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இது என்னோடய ஆர்டர் சம்மரி. ஸோ இதில் வந்து டீட்டெயில் சம்மரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும். ஸோ see more அப்படின்ற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கன்ஃபார்ம்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ரெடி ஃபார் டெலிவரின்னு வரும், நெக்ஸ்ட்டு டெலிவர்ட். ஸோ டெலிவர்ட் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராசஸாக வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அதர் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளியராக இந்த வீடியோவில் என்னோடய ஷாப்பிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா எல்லாமே உங்களுக்கு நான் என்னோடய வீடியோவில் கிளியராகவே இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது நான் காட்டிட்டேன். இனி நான் என்னுடைய ட்ராக்கிங் அண்ட் எனக்கு அப்புறம் என்னுடைய அடுத்தது என்னென்னா என்னுடைய ப்ராடக்ட் ரிசீவ் ஆனது அண்ட் நான் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே தெளிவாகவே என்னோடய வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள், ஓகேவா. ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணேன் இல்லையா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோடனே என்னுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாமா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இந்த see more அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம்டு அப்படின்ட்டு வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்ம்டுன்னு வரும்போது நமக்கு வந்து பைமோட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். அண்ட் மெயிலும் வரும். ஸோ மெயில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயிலு, இதுதான் நமக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து
பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் நமக்கு வரும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் நம்பர், இது நம்ம பே பண்ணோம் இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் இங்கே ஷோ ஆகும். அண்ட் இஷ்யூவர் டேட்டு, நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ணோம், இது எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம பேமெண்ட் பண்ணது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி மெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணேன் இல்லையா, ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பைமோட்லேருந்து ஒரு பாப்அப் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வரும். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நமக்கு மெயிலும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன ப்ராசஸில் அது அதாவது என்ன மாதிரி இருக்குது, அது வந்து டெலிவரி ஆக வருதா, எப்போ வரும், அது மாதிரி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நமக்கு வந்து இதில் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நமக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் இதுதான் ரெடி ஃபார் டெலிவரி. இப்போ அடுத்தது வந்து ரெடி ஃபார் டெலிவரி அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்து முதல்ல வந்து கன்ஃபர்மேஷன் இருந்துச்சா, அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் கன்ஃபார்ம் ஆனோடனே அடுத்தது ரெடி ஃபார் டெலிவரி இருக்கா, அது இங்கே வந்துடும். அடுத்தது இங்கே ரெடி ஃபார் டெலிவரி ஆகிடுச்சுன்னா அடுத்தது டெலிவர்ட், அந்த ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து இங்கே கன்ஃபார்ம்டு, முதல்ல இங்கே வந்து ஆர்டர் பிளேஸ்டுன்னு இருந்துச்சு, இங்கே கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம்டு வந்துருச்சு, இப்போ இங்கே வந்து ரெடி ஃபார் டெலிவரின்னு இருக்குது. அடுத்தது ரெடி ஃபார் டெலிவரி வந்தோடனே அடுத்தது வந்து டெலிவர்டு நீங்கள் வரும், இது இங்கே மாறிடும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் வர வர நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே மாறும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதை நான் வரும்போது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து சடனாக மேலே வந்து ஒரு மெசேஜ் ஷோ ஆச்சு. இதுதான் அந்த மெசேஜ், ஆர்டர் அப்டேட் வந்துருச்சு, ரெடி ஃபார் டெலிவரின்னு வந்துருச்சு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சி மோர் அப்படின்னு போயிட்டேன்னா ரெடி ஃபார் டெலிவரி வந்துருச்சா. ஸோ இங்கே அந்த ரெடி டு டெலிவரி இங்கே வந்துருச்சு, லாஸ்ட்டில் அந்த டெலிவர்டுன்றது இங்கே வந்துருச்சா. ஸோ எனக்கு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு டெலிவரிக்கு. ஸோ இது வந்தாலே நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் ரிசீவ் ஆனோடனே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டெலிவர்டுன்றது வந்துடும். அண்ட் இங்கே வந்து டெலிவர்டுன்னு வந்து முடிஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஸ்டேட்டஸு. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு வந்து பாப்அப் வந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் பாப்அப் வரும். ஸோ என்னோடய ஆர்டர் டெலிவரி ஆனோடனே நான் உங்களுக்கு அதோடைய அன்பாக்ஸ் வீடியோவை கூடிய சீக்கிரம் நான் இதிலே அப்படியே கண்டினியூவாக பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோடய பார்சல் வந்துருச்சு. பைமோட்லேருந்து அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பார்க்கலாமா? ஸோ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ளீனாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை கார்னரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பில் இங்கே இருக்குது. எனக்கு எல்லா ஐட்டமும் டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லா ஐட்டமும் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே, வந்திருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா ஐட்டமும் டிக் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 11th ஐட்டம் டிக் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இங்கே வந்து அது ஓகே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்திருக்கு. அண்டு ப்ரைஸ் எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் பார்த்திங்களா, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1 ரூபி, 2 rupees, 12 rupees, 8 rupees. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் டிஸ்கவுண்ட்டோட. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அண்டு சிஜிஎஸ்டி எல்லாமே பர்ஃபெக்டாக டேக்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோடய அமௌண்ட் இது தான். ஸோ என்னோடய அமௌண்ட் வந்து 1992 அப்படின்ட்டுருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, பில் எப்படி வச்சிடலாம். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலந்தாக்கில் தான் நான் வாங்கினேன். கலந்தாக்கில் மீன்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கலந்து அண்டு வீட்டுக்கு தேவையானதும் நான் வந்து வாங்கினேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நான் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலே நான் எல்லாமே மிக்ஸ்டாக தான் வாங்குவேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னடா இவங்க ஒரே ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு தான். ஸோ அனில் சேமியா, அது வந்து பார்த்திங்கன்னா வராது சேமியா. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோளத்தில் நான் வந்து
2 கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு மறந்துடுச்சு. ஆமாம் 2. அண்டு இது சாக்லேட்டு கோக்னட் பஞ்சு. அண்டு எனக்கு இந்த டார்க் சாக்லேட் பிடிக்கும், ஸோ அதையும் வாங்கினேன். அண்டு தினையில் அணிலில் ஒன்று வாங்கினேன். அண்ட் அடுத்தது கம்பில் அணிலில் ஒன்று வாங்கினேன். நான் க்ரீன் டீ. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் வாங்கினேன். அதுவும் இருக்குது. ஓகே, அணிலில் நான் வந்து கம்பில் வந்து 3 வாங்கியிருக்கேன். 1 2 அண்டு 3. ஓகே, நான் அந்த பில்லில் நான் பார்த்துட்றேன். ஓகே, இது நட்டீஸ் சாக்லேட்டு. இது கொஞ்சம் நகர்ந்துருக்கு பேக்கெட்டு. ஓகே, இது. அண்டு இது வந்து ரசகுல்லா 10 வாங்கினேன். அண்டு இதோ இங்கே ஒன்று இருக்குது. சரியா, நான் வந்து பில்லை பார்க்காம நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, வரகு சேமியாவில் இருக்குது இன்னொன்று. நான் லாஸ்ட்டாக நான் வந்து அதெல்லாம் செட் பண்ண பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது தட்டை A to B அடையான் ஆனந்த பவன் தட்டை. அண்டு ஆயிலு நல்லெண்ணெய் அண்டு பேராஷூட் ஆயிலு. ஓகே, அடுத்தது ஜெம்ஸு அண்டு மில்கி பார். எல்லாமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்கும். அண்ட் இது மில்க் பிக்கீஸ், இது சாக்லேட் அண்டு ஷாம்பு. ஓகேவா, டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்டு மில்கி பார் சூ. அப்புறம் ஹமாம் மஞ்சள் சோப் ஹமாம். ஸோ நான் இதை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். பாருங்கள், டீ, தட்டை, பிஸ்கெட்டு, வராகு சேமியா வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கொடுத்துருக்கேன். இதுங்க பில்லில் நான் அப்படியே உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, ஆமாம், வராகு சேமியாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கொடுத்துருக்கேன். அண்டு இதில் வந்து 3 கொடுத்துருக்கேன். அண்டு ஃபாக்ஸ்டெயிலில் வந்து 1 கொடுத்துருக்கேன். இது நான் கரெக்டாக 3, இது கரெக்டாக 2, இது கரெக்டாக 2. அண்டு இந்த நூடுல்ஸு, மில்கி பார், ஷாம்பூ, ரசகுல்லா அண்டு மில்க் பிக்கீஸ், சாக்லேட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு நான் இது எல்லாமே கிளியராக நான் என்னுடைய பர்ச்சேஸ் இதுதான் என்னுடைய 2வது பர்ச்சேஸ். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா வெல்கம் கிட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே க்ளீனாக வந்திருக்கு. எதுவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு எதுவுமே வந்து டேமேஜும் இல்லை. அண்டு பாக்ஸும் பாருங்கள், பாக்ஸும் வந்து க்ளீனாக தான் இருக்குது. எந்த ஒரு பிஞ்சு போன மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாமே க்ளீனாக இருக்கா? ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைமோட்டில் வந்து ஒரு தடவை என்ன தான் நம்ம கரெக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போது இதை நான் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய கம்பேரிசன், அதாவது நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் நான் வாங்கும் போது ஆன்லைனில் எனக்கு என்ன ப்ரைஸ் வருது, அதர் ஆன்லைன் கம்பெனிக்கும் இதுக்கு நம்ம பைமோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதே நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுதான் என்னுடைய செகண்ட் ஆர்டர் ட்ராவல். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, நான் இன்னும் மேலும் நான் எல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு நல்லாயிருக்கு. இது சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஸோ நம்ம பைமோட் ஸோ நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறோம். நமக்கு அவங்க நல்லபடியாக நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ நான் கம்பேரிசனை உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? கம்பேரிசன் இப்போ பார்க்கலாமா? ஸோ என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப் 43.5, அங்கே 43.7, 80 அந்த டீ. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சலி ஆயில் வந்து அங்கே 43, இங்கே 35. அனில் அந்த வர்மிசெலி, அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் ரசகுல்லா. ப்ரைஸ் எல்லாமே நீங்களே கிளியராக பாருங்கள், நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஆயிலு, அதுக்கப்புறம் மில்க் பிக்கீஸ். ஓகேவா? கிளியராக. ஸோ நான் உங்ககிட்ட கம்பேரிசன் எல்லாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய கருத்து இதை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுற வீடியோ லென்த்து தான். ஸோ பைமோட்டுக்கும் அதர் கம்பெனிஸ் ஆன்லைன் கம்பெனி அப்படின்றத நான் சொல்கிறேன்.
அதர் ஆன்லைன் கம்பெனிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜாக வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி டேமேஜாக கொடுக்குறீங்க, எப்போவுமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு சஜஷன் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களுக்கு ரீச் ஆகி உங்களுக்கு ரிப்ளை வந்து அது சரியாகுமா? சரியாகாது. ஆனால் நீங்கள் பைமோட்டில் வந்து பேக்கிங் வந்து போன தடவைலாம் வெல்கம் கிட்டில் ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக தான் வந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி எங்களுக்கு கரெக்டாக பேக்கிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க அடுத்த தடவை இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் சூப்பராக வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து அவங்க சரி பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் ஆன்லைன்லலாம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஆன்லைனில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து நான் வந்து வாங்கும் போது எனக்கு வந்து அதில் அந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்டே வரல. நான் அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்காக தான் அந்த ஆர்டரே கொடுத்தேன். ஆனால் அந்த காம்ப்ளிமெண்ட் ஏன் வரல அப்படின்னு கேட்குறது கூட என்னால் ஆப்ஷன்ஸே இல்லை. அங்கே வந்து கஸ்டமைஸ்டு மெசேஜஸ், அந்த மெசேஜஸில் என்னோடய ஆப்ஷன் சம்மந்தமான மெசேஜை என்னால் அங்கே டைப் பண்ணி கேட்க முடியல. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்டே கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குவேரிஸோ ஏதாவது ஒரு சஜஷனோ ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 24/7 வாட்ஸ்அப் இருக்குது. உங்களால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்த ஆன்லைன்லேயும் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட சைடில் மிஸ்டேக்காக இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஆன்லைனில் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் முன்ன பின்ன இருக்கும். ஆன்லைன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த ஆன்லைன் கம்பெனியும் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எப்படி அவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட் வருது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அவங்க வந்து அதையும் தாண்டி மெம்பர்ஸ்க்காக அவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது மற்ற ஆன்லைன் கம்பெனியும் நம்ம பைமோட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக நான் வந்து என்ன போயிட்டுருக்குன்றதை தான் நான் சொல்கிறேனே தவிர நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே சொல்ல. இது எல்லாமே நீங்களே பார்க்குறது தான், நீங்களாம் வாங்குறவங்க தானே. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்கம்க்கு நமக்கு பைமோட் வழியாக கிடைக்குது, நம்ம எஸ்பிஓ மூலமாக அவங்க டைப் பண்ணனால கிடைக்குது. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நமக்கு எல்லாமே வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் அது அவங்கக்கிட்ட நம்மளால் சொல்ல முடியும். டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. எப்படி நம்ம எஸ்பிஓ நமக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் நோட்டீஸ் போர்டு வழியாக நமக்கு எல்லாம் தெரியுதோ அதே மாதிரி பைமோட்டும் நமக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. எந்த ஆன்லைன் கம்பெனி இந்த மாதிரி நம்மளால் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது, நம்மளோட சஜஷன் சொல்லவும் முடியாது, நம்மளோட ஃபால்ட்டை வந்து அவங்ககிட்ட ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் பைமோட்டுக்கும் மற்ற கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம். நாட் ஓன்லி ப்ரைஸ், ஆல்சோ கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லோரும் வாங்குவோம். சப்போர்ட் ஆர்எஸ் பைமோட் அண்ட் தேங்க்யூ எஸ்பிஓ, தேங்க்யூ பைமோட். இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.